ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு முக்கியமான எச்சரிக்கையான விஷயமானது தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. அதுவும் ரேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான நியூஸானது வெளியாகிருக்கு. ஸோ வெளியான அந்த நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தமிழகத்தில் ரேஷன் கடை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏழை எளிய மக்கள் இன்றளவும் பயன்பெறப்படக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக ரேஷன் இடமானது பார்க்கப்படுது. ஸோ தமிழகத்தில் ரேஷன் கார்டு இல்லாமல் எந்த குடும்பமுமே இருக்காது. மேக்சிமம் எல்லா குடும்பங்களுமே ரேஷன் கார்டு வைத்திருப்பாங்க. ஸோ ரேஷன் கார்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே இப்போ ஒரு முக்கியமானதாகவே இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய சில உறுப்பினர்கள் இல்லாமல் இருந்து பொருட்கள் வாங்குற மாதிரி தாள்கள் அப்பப்போ வெளியாயிட்டு இருக்கு. அதாவது ரேஷன் அட்டையில் குறிப்பிட்ட சில பெயர்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பெயர்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கடைக்கு இது வரைக்கும் பொருட்கள் வாங்காமல் இருக்கிறாங்க. ஸோ இது ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊழல் மாதிரியே பார்க்கப்படுது. ஏன்னா ரேஷன் அட்டையில் எந்த பெயர் இருக்கோ அந்த பெயருக்கேற்ப பொருட்கள் வழங்கப்படும். இப்போ 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்க்கரை 1 கிலோ, எண்ணெய் 1 பாக்கெட்டு, பருப்பு 1 கிலோ இந்த மாதிரி கொடுக்கப்படும். இதே எண்ணிக்கை அதிகமான அந்த எண்ணிக்கைக்கேற்ப அதிகமாகும். இது நிறைய பேர் ரேஷன் அட்டையில் மிஸ்யூஸ் பண்ணுறதாக தாள்கள் வெளியாயிட்டு இருந்தது. ஸோ அதை குறைக்கக்கூடிய விதமாக தமிழக அரசு இப்போ ஒரு முக்கிய எச்சரிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இப்போ ரேஷன் அட்டையில் என்னென்ன பெயர்கள் இருக்கோ அந்த பெயர்களுடைய அத்தனை கைரேகையும் பதிவாயிருக்கணும். அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சியாக அந்த கைரேகை பதிவாயிருக்கணும். அப்படி பதிவாகாமல் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் உடனடியாக நீக்கப்பட்டு பொருட்கள் போடப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையானது வெளியாயிருக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை 31 தான் கடைசி. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ரேஷன் அட்டையில் பெயர் இருக்கிறவங்க உடனடியாக அவங்களுடைய ஆதாரத்தை கொடுத்துடணும். இல்லைனா கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேஷன் கார்டுக்கு டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை மட்டும் இனி தமிழக மக்கள் செய்யாவிட்டால் ரேஷன் கார்டில் பெயர் நீக்கப்படும். இதுதான் இப்போ தமிழக அரசின் முக்கிய அறிவிப்பாக வெளியாகி சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் அவங்களுடைய பயோமெட்ரிக் விவரங்களை ஜூலை 31ஆம் தேதிக்குள் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என அரசு இப்போ அறிவுறுத்தி வருது. இதனை மீறி செய்ய தவறினால் கைவிரல் ரேகை பதிவு செய்யாத நபர்களுடைய பெயர்கள் குடும்ப அட்டையிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக தானாகவே நீக்கப்படக்கூடிய அபாயம் இப்போ வந்துருச்சு. பொதுமக்கள் தங்களுக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு நேரடியாக சென்று தங்களுடைய விரல் ரேகையை எளிதாக பதிவு செய்து கொள்கிற மாதிரி ஏற்பாடும் இருக்குது. அதே போல் தொழில் அல்லது பணி நிமித்தமாக வெளியூர்களில் வசிப்பவங்க உங்களுடைய அசல் ரேஷன் கார்டை காண்பித்து தற்போது வசிக்கக்கூடிய பகுதிக்கு அருகில் உள்ள கடைகள்லேயே இந்த பதிவை மேற்கொள்வதற்கு அரசு வழிவகை செய்துள்ளது. அதனால் வேலையில் இருக்கிறவங்களும் உடனே உங்கள் கார்டை நீங்கள் கேன்சல் ஆகாமல் பார்த்துக்க உடனே கைரேகையை பதிவு செய்யுங்க. சிறப்பு அறிவிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் தங்களது கைவிரல் ரேகை அல்லது கருவிழி பதிவுகளை ரேஷன் கடைகளில் பதிவு செய்வதற்கு முன்பாக தங்களது அரசு அடையாள அட்டையில் அவற்றை புதுப்பித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது. குறிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஜூலை 31க்குள்ளே கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விஷயம். ஸோ மீறி இதை மட்டும் செய்யலைன்னா பெயர் ஆட்டோமேட்டிக்காக நீக்கப்படும். அதுக்கப்புறம் பொருட்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக தரப்படாது. ஸோ இப்போ இதுதான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. ஸோ இது ஆக்சுவலி நிறைய பேர் பார்த்துருந்திங்கன்னா ஓகே, பார்க்காம இருக்கிறவங்க பார்த்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால தான் முதல்ல இப்போ இந்த தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேஷன் கார்டில் எந்த ஒரு ஊழலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசு எடுத்த ஒரு நடவடிக்கை. ஸோ இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடைபிடிக்கும் போது எல்லாருமே நல்லா பயன்பெறுவாங்க. அதோடு இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து 100 கோடி கோயில் சொத்து 2 கோடிக்கு தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட விவகாரத்தில்
இப்போ சில தாள்கள் வந்து கசிந்திருக்கு. ஸோ அதையும் வந்து வாங்க பார்க்கலாம். கடந்த ஜூலை 6ஆம் தேதியில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை தனிநபர்கள் இருவருக்கு 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளது பழனி பத்திரப்பதிவுத்துறை. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ பூகாகரமாக வெளித்து வைரலாக பரவிட்டுருக்கு. தற்போது இந்த விவகாரத்தில் தாவேகாவின் அரசு அறநிலைத்துறையும் பத்திரப்பதிவுத்துறையும் இணைந்து நடத்திய மோசடி வெளிவந்துள்ளது. இதில் முக்கிய ஆட்டக்காரராக திரைமறைவில் செயல்பட்டது 2 அமைச்சர்களில் ஒரே செயலராக இருக்கக்கூடிய ஒரு IAS அதிகாரி தான் என்று பகீர் கிளப்புற மாதிரி ஒரு அதிரடி நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பழனி நகரம் வார்டு எண் 3 பிளாக் எண் 25 நகர்ப்புற எண் 998 மற்றும் 999 தற்போதைய பழனி நகர் வார்டு எண் 3 பிளாக் எண் 25 அப்புறம் நகர நில அளவை எண் 2 உள்ள 1 ஏக்கர் 40 சென்ட் நிலம் தனக்குத்தான் சொந்தமான கோரி தற்பொழுது பத்திரப்பதிவு செய்து கொண்ட சேதுபதி மற்றும் வெள்ளதுரை ஆகியோர் பழனி பத்திரப்பதிவுத்துறையை அணுகிய நிலையில் திருக்கோவிலுக்கு சொந்தமான அந்த இடம் ஆதியில் பாலமுத்திரத்தினை சேர்ந்த குப்புசாமி மாணிக்கருக்கு பத்தியமாக்கப்பட்டிருந்தது. அவர் தண்டபாணி சுவாமி என்பவருக்கு ஆவண எண் 785 அப்படிங்கிற இதில் நாள் 26/4/1988 படி ஒரு தர்மஸ்தானத்திற்கு மூலமாக மடம் கட்டவும் அதில் இந்து மத கோட்பாடுகளை பரப்பவும் அனுசரிக்கவும் கொடுத்தார். அந்தனை தொடர்ந்து மேற்படி மடத்தன கட்டடங்கள் கட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்குவதற்கும் அதிலுள்ள கோயில் பூஜை செய்வதற்கும் தர்மசானத்தின்படி நிர்வாகம் செய்யப்பட்டது. ஸோ இப்போ அதுதான் வந்து உண்மை வெளியே வந்திருக்கு. ஸோ 100 கோடி சொத்து இருக்கக்கூடியதை 2 கோடிக்கு தனியாரிடம் விற்று கொடுத்த இந்த ஒரு விஷயம் இப்போ காட்டுத்தீ போல பரவி சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் இந்த அதிகாரி தான் வந்து அப்படிங்கிற மாதிரி குற்றம் வந்து இப்போ வெடிச்சிருக்கு. ஸோ இந்த பகீர் விஷயம் வந்து இப்போ அனைவரையும் வந்து ஷாக்குக்கு உள்ளாயிருக்கு. ஸோ இது அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போ இந்த விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரவிட்டுருக்கு. ஸோ கோவிலுடைய சொத்தை இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏமாத்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது பக்தர்களுடைய ஒரு பெரிய குற்றாக சொல்லப்படுது. ஸோ இதை பற்றிய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக ரேஷன் கார்டுக்காரங்க உங்களுடைய பயோமெட்ரிக்கை உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் வைத்திருங்க. இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆயிரும். அப்புறம் பொருள் உங்களுக்கு வழங்கப்படாது. ஸோ இப்போ திரும்ப ரேஷன் கார்டெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ரூல்ஸ் வந்துருச்சு. ஸோ உடனே வந்து தவறை வந்து திருத்திக்க பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.